வணக்கம் ரீல்பிடி ரசிக பெருமக்களே. தமிழ் திரையுலகில் தனக்கென தனி பாதை வகுத்து சினிமாவை கண்ணும் கருத்துமாக நேசிக்கவும் செய்து ஏழை எளிய மக்களுக்கான படத்தையும் கொடுத்து அதன் பின் அரசியலிலும் வெற்றி கொடி கட்டி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவரது 101வது பிறந்தநாளில் உங்களை மலரும் நினைவுகளுக்கு அழைத்து செல்ல வருகிறது ஸ்பெஷல் ரீல்பெட்டி மக்கள் திலகம். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன் நீ. ஆரம்பத்தில் சின்ன சின்ன கேரக்டர்களை நடித்து கதாநாயகனாக உயர்ந்து நீண்ட ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஒவ்வொரு படமும் ரசிகனை சரியாக சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுல அதிக கவனம் செலுத்தி படத்தை மட்டுமில்லை, அந்த படத்தின் பாடல்களையும் ரசிகர்களை சென்றடையும் விதமாக படங்களை கொடுத்ததில் அவருக்கு நிகர் அவர்தான். தனக்காக மட்டும் வாழாமல் அடுத்தவங்களுக்காகவும் வாழ்ந்ததால் தான் எம்ஜிஆர் இன்றளவும் மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர், ஏழைகளின் பங்காளன் என போற்றப்படுகிறார். மக்கள் திலகத்தின் 101வது பிறந்தநாளில் அவர் நடித்து ரசிகர்களை கவர்ந்த சில திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம். இது அவரது வெற்றி மகுடத்தில் ஜொலிக்கும் வைரக்கற்கள். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. தன்னம்பிக்கையும் மன உறுதியும் கொண்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு காரியத்தில் இறங்கினார் என்றால் என்ன இடையூறு வந்தாலும் அதை முடிக்காமல் விடமாட்டார். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அவர் முதலில் தயாரித்து இயக்கி நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற நாடோடி மன்னன் படம்தான். மலைக்கள்ளன், அலிபாபாவும் 40 திருடர்களும், மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரம் என்று வெற்றிப்படிகளில் ஏறி புகழின் உச்சியில் இருந்த எம்ஜிஆர் தன்னை தேடி வந்த பல பட வாய்ப்புகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தன் முழு கவனத்தையும் நாடோடி மன்னன் மீது செலுத்தி இருந்தாரு. இந்த படத்துக்காக பணத்தை பணமாக பார்க்காமல் கடன் வாங்கி செலவழித்தாராம் எம்ஜிஆர். படம் முடிந்த பிறகு வெற்றியோ தோல்வியோ அது மக்கள் தீர்ப்பை பொறுத்தது. படம் ஓடினா மன்னன், ஓடாவிட்டால் நாடோடி என சர்வ சாதாரணமாக சொன்னாராம். எதற்காக புரட்சி? யாரை எதிர்த்து புரட்சி? உங்கள் ஆட்சியை எதிர்த்து சர்வாதிகார முறையை விழிப்பதற்கு. நல்ல ஆட்சியை ஒழித்து மக்கள் ஆட்சியை ஏற்படுத்தி யாரும் மக்களை பொருளாதாரே நானே ஆட்சி செய்தார்கள். ஆனால் மக்கள் முன்னேறியாரும் இந்த நாட்டை ஆதரவு அது எப்படி முடியும்? விவசாயத்தை விதிக்கப்படும் கொடிய வரிகள், விதிக்கப்படும் சௌகரியங்கள் நல்லதாக மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளிவந்த இந்த படம் அமோக வெற்றியை பெற்றது. மக்கள் எம்ஜிஆரை மன்னனாக்கினாங்க. அதுவரை வெளியான படங்களின் வசூலை புரட்டி போட்டு புதிய சரித்திர சாதனை படைத்தது நாடோடி மன்னன். 19 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து எம்ஜிஆர் நிஜமாகவே முடிசூடியதற்கு கால்கோள் நடத்தியது நாடோடி மன்னன் படம்தான். காடு வளர்ந்த நம்ம சாத மாதிரி கையங்காலும் நினைச்சோம். தொட்டி படம் மூலம் மீனவ மக்களின் மனங்களிலும் நீங்கா இடம் பிடித்தாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர். அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே
மக்கள் திலகம் நடித்த சரித்திர படங்களிலேயே மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படம்னா அது 1000ல் ஒருவன் தான். 2 வருஷத்துக்கு முன்னால கூட டிஜிட்டலில் திரையிடப்பட்டு 100 நாட்களை கடந்து ஓடி மகத்தான வசூலை அள்ளியது இந்த படம். சிவாஜி கணேசனின் வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன், கப்பலோட்டிய தமிழன் போன்ற அருமையான படங்களை தயாரித்து இயக்கிய PR பந்தலு தான் 1000ல் ஒருவன் படத்தை இயக்கியிருந்தாரு. நாயகியாக கலைச்செல்வி ஜெயலலிதாவையும் நடிக்க வச்சிருந்தாரு. மக்கள் திலகமும் கலைச்செல்வியும் இணைந்து நடித்த முதல் படம் இதுதான். பின்னாளில் தமிழ் திரையுலகின் வெற்றி இணையாக எம்ஜிஆர், கலைச்செல்வி ஜெயலலிதா ஜொலித்ததற்கு அச்சாரம் போட்ட படமும் 1000ல் ஒருவன் தான். அற்புதமான அரங்குகள், மிரள வைக்கும் காட்சிகள் என அந்த காலத்திலேயே படத்தை மிகவும் அசத்தலாக எடுத்திருந்தாங்க. படத்தில் எம்ஜிஆரின் நடிப்பும் அவர் பேசும் ஒவ்வொரு வசனங்களும் ரசிகர்களை கொண்டாட வைத்தது. கலைச்செல்வியின் அழகான நடிப்பும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் இந்த படத்தின் பாடல்கள் ஒவ்வொன்றுமே முத்து முத்தாக அமைந்தது. குறிப்பாக ஏன் என்ற கேள்வி என்ற பாடல் ஒரு அற்புதமான கொள்கை பாடலாக அமைந்ததுன்னு சொல்லலாம். 1000ல் ஒருவன் படத்தின் டைட்டிலுக்கேற்ப மக்கள் திலகம் ரசிகர்களின் மனங்களில் 1000ல் ஒருவனாக மட்டுமல்லாமல் கோடிகளில் ஒருவராகவும் நிரந்தர இடத்தை பிடித்தார். புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் AVM நிறுவனத்திற்காக நடித்த ஒரே படம் அன்பே வா. பல படங்களில் ஏழை பங்காளனாக நடித்த எம்ஜிஆர் இந்த படத்தில் ஒரு பணக்காரர் கேரக்டரில் நடித்தாரு. ஒரு சுவாரஸ்யமான கலகலப்பான காதல் கதையுடன் மிகவும் ஜனரஞ்சகமான படமாக உருவான அன்பே வா படம் ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் அமோக வெற்றியை பெற்றது. மக்கள் திலகம் எம்ஜிஆர், சரோஜா தேவி இருவருக்கிடையே காதல் மலர்ந்தாலும் இருவரும் அடிக்கடி மோதிக்கொள்வாங்க. அந்த மோதல் அவர்களை அடிக்கடி பிரித்தும் விடும். அதிலிருந்து மீண்டு எப்படி ஒன்று சேர்ந்தார்கள் என்பதுதான் அன்பே வா கதை. முதல் முறையாக மக்கள் திலகம் எம்ஜிஆர், பிரபல இயக்குனர் AC திரிலோக் சந்தர் கூட்டணியில் வந்த இந்த படம் அனைவரும் ரசிக்கும்படியான படமாக அமைந்தது. குறிப்பாக இந்த படத்தில் இடம்பெற்ற ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடலும் அது படமாக்கப்பட்ட விதமும் ரசிகர்களின் பாராட்டு. குண்டடிப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று மறுபிறவி எடுத்து வந்தபோது எம்ஜிஆருக்கு பேச்சு திறன் வருமா என்ற நிச்சயமில்லாத நிலையில கமிட்டான படம் தான் இந்த படம். மக்கள் திலகத்தோட நெருங்கிய நண்பரான சாண்டோ சின்னப்பா தேவர் தான் விவசாய படத்தை தயாரிச்சிருந்தாரு. MA திருமுருகம் இயக்கியிருந்த இந்த படத்துக்கு KV மகாதேவன் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல விவசாய ஆராய்ச்சி பண்ணை வைத்திருக்கும் மேஜர் சுந்தரராஜனோட மகனா நடிச்சிருப்பாரு எம்ஜிஆர். டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் உலகத்துக்கே சோறு போடும் விவசாயிகளை கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளின்னு பெருமைப்படுத்தியிருப்பாரு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இந்த படத்துல விவசாயிகளோட வாழ்வாதாரமா இருக்கும் விளைநிலங்களை ஏமாற்றி பெற்று அங்கு கட்டடம் கட்ட திட்டம் போடுவாரு நம்பியார். அப்போ விவசாயிகளுக்கு ஆதரவாக எம்ஜிஆர் பேசிய வசனங்கள் அனைத்தும் சாட்டையடி. மீத்தேன், கெயில், நியூட்ரினோ போன்ற திட்டங்களுக்காக இன்று விளைநிலங்களை அபகரிக்க முயலும் கார்ப்பரேட்களுக்கும் அதற்கு துணை நிற்கும் அரசுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேசிய வசனங்கள் அப்படியே பொருந்தும். விவசாயிகளோட குரலாகவே ஒலித்த மக்கள் திலகத்தோட விவசாயி படம் இன்றளவும் ரசிகர்கள் விரும்பும் படமா திகழ்கிறது. நெல்ல போட்டாதானே இந்த தொல்லை என்ன? இனிமே வாழையோ கரும்போதா போட போறேன். அப்புறம் எப்படி பிடிக்கிறாங்க பாக்குறேன். ஓர விட்டா தானே. என்ன சொன்ன? நெல்லு விளைஞ்ச நெல்லு தான் விளையணும். ஏன் நிலத்துல நான் எதை வேணும்னாலும் பயிர் செய்வேன். யார் கேட்கணும்? அப்பா, உள்ள விளைச்சலே பத்தாதுங்கிற இந்த நேரத்துல நீங்க இப்படி செய்யறது தேச துரோகம். முத்தையா, அப்பா சட்டப்படியே உங்களை தண்டிக்கலாம். இரட்டை வேடங்களில் நடித்த படங்களில் முக்கியமான ஒரு படம் குடியிருந்த கோயில்.
ஹிந்தியில வெளியாகி சூப்பர் ஹிட்டான சைனா டவுன் படத்தின் ரீமேக் தான் இந்த படம். கே. சங்கர் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் ஹீரோயின் ஸ்டைல் ரசிகர்களை கவரும்படி இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தில் விஸ்வநாதன் இசையமைப்பில் என்னை தெரியுமா பாடல் உட்பட அனைத்து பாடல்களும் இன்றும் அதிகம் ரசிக்கப்படும் பாடல்களாக அமைஞ்சது. அதிலும் விஜயலட்சுமியுடன் மக்கள் சரித்திர சாதனை படைத்த நாடோடி மன்னன் படத்துக்கு அப்புறமா மக்கள் திலகம் எம்ஜிஆர் தயாரித்து நடித்த படம் அடிமை பெண். கே. சங்கர் இயக்கியிருந்த இந்த படத்துல எம்ஜிஆருக்கு இணையாக கலைச்செல்வி ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. வில்லனால ஊனனாக பேசாதவராக பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிந்தும் போதைக்கும் ஈக்கள் சொந்தமா. I love you, I love you. I love you. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த படம் மாட்டுக்கார வேலன். இந்த படத்தில் ஹீரோயினாக கலைச்செல்வி ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க. இன்னொரு ஹீரோயினாக லட்சுமியும் முக்கிய ரோல் பண்ணியிருந்தாங்க. எம்ஜிஆரின் மனம் கவர்ந்த இயக்குனரான ப. நீலகண்டன் இந்த படத்தை இயக்கியிருந்தார். இதில் மாட்டுக்கார வேலனாக ஒரு கேரக்டர்லையும் வக்கீல் ரகுவாக இன்னொரு கேரக்டர்லையும் எம்ஜிஆர் அசத்தி இருப்பார். நாடோடி மன்னன், எங்க வீட்டு பிள்ளை படங்கள் மாதிரியே இந்த படமும் ஆள் மாறாட்ட கதை தான். KV மகாதேவன் இசையில் இந்த படத்தின் பாடல்கள் சூப்பர் ஹிட். எம்ஜிஆரின் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக வெளியான மாட்டுக்கார வேலன் வெள்ளி விழா கொண்டாடி மக்கள் திலகத்தின் மற்றொரு மணிமகுடமாக அமைஞ்சது. இதுவரை நாம் பார்த்த மக்கள் திலகம் எம்ஜிஆரின் இந்த படங்கள் மட்டுமல்ல, அவருடைய மற்ற படங்களும் இன்று வரை ரசிகர்களால் அதிகம் ரசிக்கப்பட்டு வருது. இன்றைய முன்னணி ஹீரோக்கள் அனைவரும் பயணிக்கும் கமர்ஷியல் பாதையை அன்றே அழுத்தமாக பதிய வைத்தவர் மக்கள் திலகம்தான். அவர் வகுத்து தந்த பாதையில் தான் இன்றைய திரையுலக நாயகர்கள் பயணிச்சு வராங்க. இப்போ அரசாங்கம் எச்சரிக்கும் புகைப்பிடித்தல், மது குடித்தல் போன்ற காட்சிகளை அன்றே மக்களின் நலன் கருதி தன்னுடைய எந்த ஒரு படத்திலும் இடம்பெறாமல் பார்த்து கொண்டார். எம்ஜிஆர் இப்படி தனது திரைப்படங்களை வெறும் பொழுதுபோக்குக்காக இல்லாமல் மக்கள் நலனுக்காகவும் அமைச்சுக்கிட்ட மக்கள் திலகத்தின் 101வது பிறந்த நாளில் அவருடைய சாதனை படங்களை நினைவு கூர்ந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறது ரயில்பட்டி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி